Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் பேரண்டப்பள்ளி பகுதியில் அரசு பேருந்தின் மீது கனரக லாரி மோதிய விபத்தில் அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் புகுந்தது. பெங்களூருவிலிருந்து பயணிகளுடன் அரசு பேருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பேரண்டப்பள்ளி எனும் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கனரக லாரி அரசு பேருந்தின் பக்கவாட்டில் மோதியதில் அரசு பேருந்து சாலையோரமாக இருந்த பள்ளத்தில் புகுந்தது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக பேருந்தில் பயணித்த பயணிகள் உயிர் தப்பிய நிலையில் மாற்றுப் பேருந்து மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி கொசஸ்தலை ஆற்றில் பேரூராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டுவதால் நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. நெமிலி பேரூராட்சி சார்பில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்தையும் கொசஸ்தலை ஆற்றில் கொட்டப்படுகிறது. குப்பைகள் இங்கு கொட்டக்கூடாது என்று பதாகைகளை வைத்துவிட்டு பேரூராட்சியை இந்த செயலில் ஈடுபடுவதால் வேலையே பயிரை மேய்வது போல உள்ளதாக குற்றம் சாட்டும் மக்கள் இதுகுறித்து மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொங்கல் பண்டிகை நெருங்கிய நிலையில் பொங்கல் பானைகள் விற்பனை மந்தமாக காணப்படுவதாக திருவள்ளூர் மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காக்கலூர் பகுதியில் பொங்கல் பானைகளின் விற்பனை மந்தமாகவே காணப்படுகிறது. பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் இன்னும் பானைகள் விற்கப்படவில்லை என்றும் இதே நிலை நீடித்தால் இந்த பொங்கல் எங்களுக்கு மகிழ்ச்சியான பொங்கலாக இருக்காது என்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்தனர். இப்போ எல்லாமே விலைவாசி ஏறிச்சு, சட்டி பண்ண போடுறவங்களும் விலை ஏற்றுறாங்க. ஆனால் அதுக்கேற்ற விலை விற்க மாட்டேங்குது. சொன்னாக்கா இன்னொரு இடத்துல கம்மியாக தராங்க, அப்படி போயிடுறாங்க. வியாபாரம் இருக்கிறது கம்மியாக இன்னொரு இடத்துல வியாபாரம் சரி வர நான் 40 வருஷம் பண்ணேன். நானே இன்னும் 10 பானை கூட விற்கல. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விஷவண்டு கடித்ததில் கர்ப்பிணி பெண் உட்பட 7 பேர் படுகாயமடைந்தனர். விருத்தாச்சலம் அடுத்த களர்குப்பம் பகுதியில் நெல் அவியல் செய்தபோது புகையானது அருகே இருந்த மரத்தின் மேல் சென்று மரத்திலிருந்து விஷவண்டுகள் வெளியேறி அங்கிருந்த கர்ப்பிணி உட்பட 7 பேரை துரத்தி கடித்ததில் படுகாயமடைந்தனர். இதையடுத்து படுகாயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தற்போது கொத்தமல்லி கீரை சாகுபடி செய்யும் பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டனர். தருமபுரியில் கடந்த சில வருடங்களாக நல்ல மழை இல்லாததால் கொத்தமல்லி கீரை சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபடாமல் இருந்தனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நல்ல மழை பெய்ததால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயத்திற்கு ஏற்றாற்போல் விளைநிலங்கள் இருந்து வருகிறது. இதனால் தற்போது நல்லம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் கொத்தமல்லி கீரையை சாகுபடி செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் கொத்தமல்லி கீரையை பாசன பகுதிகளை காட்டிலும் மானாவாரி சாகுபடியில் அதிக மகசூல் கிடைப்பதால் தற்போது விவசாயிகள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு